தற்போது வந்துள்ள அண்மை செய்தி, மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கான விண்ணப்பம் தற்போது வெளியாகி இருக்கிறது. பாதிக்கப்பட்ட அரசு ஊழியர்கள் மற்றும் வருமான வரி செலுத்துவோர் இந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து வழங்க வேண்டும் என்றும் அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பான முழு விவரங்களையும் தருவதற்காக இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர். இந்த விண்ணப்பத்தில் என்னென்ன விவரங்கள்லாம் கேட்கப்பட்டிருக்குது? இதுக்கு குடும்ப அட்டைதாரர்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியுமா? இது தொடர்பான முழு விவரங்களையும் நீங்கள் பதிவு செய்யலாம். டோக்கன் பெற்று 6000 ரூபாய் ஞாயிற்றுக்கிழமை முதல் பெற்றுக்கொள்ளலாம். குடும்ப அட்டை வைத்திருப்பவர்கள் அதன் மூலமாக டோக்கன் விநியோகம் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதை பெற்று 6000 ரூபாய் ஞாயிற்றுக்கிழமை பெற்றுக்கொள்ளலாம். அதாவது வருமான வரி செலுத்துவோர், அரசு ஊழியர்கள், மத்திய அரசு ஊழியர்கள், மாநில அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவோர், குடும்ப அட்டை இல்லாதவர்கள், ரேஷன் கார்டு இல்லாதவர்கள், ரேஷன் கார்டுக்காக அப்ளை பண்ணி காத்திருப்பவர்கள், இவை அனைவருமே இந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். காரணம் என்னவென்றால், இவர்களை விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து கொடுத்தால் கலாய்வு மேற்கொண்ட பிறகுதான் அவருடைய வங்கி கணக்குல 6000 ரூபாய் செலுத்தப்படும் என்று தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. இந்த விண்ணப்பத்துல என்னென்ன கேட்கிறாங்கன்னா, வார்டு எண் அதை கேட்கிறாங்க, என்ன மண்டலம், தெரு, இந்த 3 தகவலை கேட்கிறாங்க. அதை தொடர்ந்து குடும்ப தலைவர், தலைவி பெயர் கேட்கிறாங்க, கைபேசி எண், அவங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கறாங்க. அதை தொடர்ந்து ஆதார் எண், அப்புறம் வீட்டு முகவரி கேட்கறாங்க. குடும்ப அட்டை எண் இருப்பின் அதை மென்ஷன் பண்ணலாம் இந்த விண்ணப்பத்தின் மூலமாக. குடும்ப அட்டை இல்லைன்னா அதை விண்ணப்பிச்சு அவங்களுக்கு ஒரு SMS வந்திருக்கும். ரேஷன் கார்டு அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு குறுஞ்செய்தி வந்திருக்கும். அந்த எண்ணை குறிப்பிட்டிடலாம். அதை தொடர்ந்து வங்கி எண் கணக்கினுடைய விவரங்கள் கேட்கறாங்க. வங்கி பெயர், என்ன கிளை, கணக்கு எண், இந்த விவரங்கள் எல்லாம் கேட்கறாங்க. அதை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட வீட்டினுடைய வகை, அது குடிசை வீடா, நிரந்தர வீடா, அடுக்குமாடி குடியிருப்பா அப்படிங்கிற கேள்வியை முன்வைத்து இந்த விண்ணப்பம் இடம்பெற்றிருக்கிறது. அதை தொடர்ந்து பாதிப்பினுடைய விவரம், அதாவது பகுதியாக பாதிக்கப்பட்டதா அல்லது முழுவதுமாக பாதிக்கப்பட்டதா என்பது குறித்தான விவரங்களை பூர்த்தி செய்யணும். ஒரு வீடு கீழ்த்தளத்துல இருக்கு, இல்லைன்னா 2வது மாடி, 3வது மாடியில இருந்தா 3வது மாடிக்கு தண்ணி நின்று இருந்ததுன்னா எவ்வளவு பாதிப்பு இருக்கு, இல்லைன்னா கீழ்த்தளத்துல மட்டும் பாதிப்பு இருக்கா, தாங்க இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற பகுதியில இந்த நீர் தேங்கி இருக்கிறதா என்பது குறித்தான விவரங்களை தெரிவிக்கலாம். அதுக்குள் அப்புறம் வீட்டுக்குள் தண்ணீர் புகுந்து துணிமணிகள், பாத்திரங்கள் பாதிக்கப்பட்டதா, ஆம் இல்லை என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்டிருந்தா ஆம் என்று தெரிவித்து விண்ணப்பத்தை பூர்த்தி செய்யணும். தண்ணீர் சூழ்ந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதா அப்படின்னு சொல்லி அவங்க இருக்கக்கூடிய பகுதியில் தண்ணீர் சூழ்ந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க. இந்த கேள்வி எல்லாம் முன்வைத்துதான் இந்த 11 கேள்விகள் முன்வைத்து இந்த விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும். மிக்ஜாம் புயலால் எனது வீடு வெள்ளம் சூழ்ந்து துணிமணிகள் மற்றும் உடைமைகள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது என்று உறுதியளிக்கிறேன் என்று ஒரு உறுதிமொழி கொடுத்து குடும்ப தலைவர், தலைவி இவங்களுடைய யாராவது ஒருத்தருடைய கையெழுத்து போட்டு இந்த விண்ணப்பத்தை ரேஷன் கடைகளை கொடுத்தா அதற்கு பிறகு அவங்க ஒரு ஒப்புகை சீட்டு கொடுப்பாங்க. இந்த விண்ணப்பத்தை வாங்கினதுக்கான அந்த ஒப்புகை சீட்டு வச்சுக்கணும். கலாய்வு மேற்கொண்ட பிறகு வங்கி கணக்குல நிச்சயமா அவங்க வீடு பாதிக்கப்பட்டிருந்தா உடனடியாக வங்கி கணக்குல ஒரு 10 நாட்களுக்குள் அதற்கான பணம் என்பது 6000 ரூபாய் ரொக்க பணம் என்பது வங்கி கணக்குல வர வைக்கப்படும். யாராரு இந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்ய வேண்டும்னா, அரசு ஊழியர்கள், மத்திய அரசு ஊழியர்கள், மாநில அரசு ஊழியர்கள், பொதுத்துறை ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவோர், ரேஷன் கார்டு இல்லாதவங்க, இவங்க எல்லாமே இந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சுதான் கொடுக்கணும். ஏற்கனவே ரேஷன் கார்டு அப்ளை பண்ணியிருந்தாலும் அதை காட்டி அவங்க ரேஷன் கடையில சென்று அவங்களோட பட்டியல நம்ம பேர் இருக்கான்னு பார்த்துட்டா, அவங்க பட்டியல பேர் இருந்துச்சுன்னா அவங்க கொடுத்துருவாங்க. கடவுள அலர்ட் ஆயிருக்கு, ரேஷன் கடைக்கு அப்ளை பண்ணியிருந்தா கடை அலர்ட் ஆயிருக்கும். ஆனா ரேஷன் கார்டு கையில கிடைச்சிருக்காது. ஆனா அந்த தகவல்கள் எல்லாமே ரேஷன் கடை ஊழியர்கிட்ட இருக்கு. வீடு பாதிக்கப்பட்டது எந்த வீடு, எந்த தேரு அப்படிங்கிற தகவல் எல்லாமே ரேஷன் கடை பணியாளருக்கு ஏற்கனவே இந்த பயிற்சி கொடுக்கப்பட்டு அந்த தகவல் அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த விண்ணப்பம் அரசு ஊழியர்களுக்கு வீடு பாதிக்கப்பட்டிருக்கிறதா, வருமான வரி செலுத்துவோருடைய வீடு பாதிக்கப்பட்டிருக்கிறதா, அப்படி பாதிக்கப்பட்டிருந்தா இந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சு கொடுத்தா கலாய்வு மேற்கொண்டு அதற்கு பிறகு வங்கி கணக்குல 6000 ரூபாய் செலுத்தப்படும். அதற்கான தமிழக அரசு இந்த விண்ணப்பத்தை தற்போது வெளியிட்டுள்ளது. பாஸ்கர், இந்த விண்ணப்பத்தை எங்கிருந்து பெறலாம்? இதை டவுன்லோட் பண்றதுக்கு ஏதாவது இணையதளம் வெளியிடப்பட்டிருக்கா? இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்யலாம். இந்த விண்ணப்பங்கள் அனைத்துமே ரேஷன் கடை பணியாளர் மூலமாகத்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இது ரேஷன் கடை மூலியமா தான் விநியோகம் செய்யப்படும். எப்படி டோக்கன் ரேஷன் கடை பணியாளர்கள் விநியோகம் செய்யறாங்களோ அதே மாதிரி தான் அந்தந்த அவங்க வீட்டு இருக்கக்கூடிய பகுதிக்கு அருகே இருக்கக்கூடிய ரேஷன் கடைக்கு சென்று இந்த விண்ணப்பத்தை பெற்று விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அங்கேயே கொடுக்கலாம். விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சு கொடுக்கும் போது ஒரு ஒப்புகை சீட்டும் கொடுப்பாங்க. அதை பத்திரமா வச்சுக்கணும் அப்படிங்கறதுதான் தற்போதைய தகவலாக இருக்கிறது. இந்த 11 கேள்விகள் இருக்கிறது.
ஆதார் எண் கேட்டிருக்காங்க, முகவரி கேட்டிருக்காங்க, குடும்ப அட்டை எண் இருப்பின் கேட்டிருக்காங்க, வங்கி கணக்கு விவரத்தை கேட்டிருக்காங்க, பாதிக்கப்பட்ட வீட்டினுடைய வகை, என்ன மாதிரி பாதிப்பு, வீட்டுக்குள் தண்ணீர் பூந்திருக்கிறதா, பாத்திரம் பாதிக்கப்பட்டிருக்கிறதா, துணிமணிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறதா, தண்ணீர் சூழ்ந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறதா, எந்த வார்டு, மண்டலம், தெரு, அப்புறம் குடும்ப தலைவர் பெயர், கைபேசி எண், ஆதார் எண் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இந்த தகவல் அடங்கிய இந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சு கொடுக்கும் போது கலாய்வு மேற்கொண்டு வருமான வரி செலுத்துவோருடைய வீடு பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சா கலாய்வு மேற்கொண்டு அதை உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு 6000 ரூபாய் வங்கி கணக்குல செலுத்தப்படும் அப்படிங்கிறதா தமிழக அரசினுடைய இந்த விண்ணப்பம் முழுமையா தெரிவிக்குது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பாஸ்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.